சொன்னா கேள்றா, நிலைமை கைமீறி போயிடுச்சு. எனக்கு நீ முக்கியம், உன் குடும்பம் முக்கியம். ஊர்க்காரங்க கிட்ட நீ என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நாகராஜா அடிச்சு கொன்ன மாதிரி உன்னையும் கொன்றுவாங்கடா. தயவு செஞ்சு இந்த ஊர்லயே இருக்காத. பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடிரு. உசுறு முக்கியம்டா. ஆமா, அவர் சொல்றத கேளுங்க. பண்ணாத தப்புக்கு நான் ஏன்னா ஊரை விட்டு போகணும்? ஊருக்காரங்கள்ட்ட நான் பேசுறேன். என் மேலையும் நாகராஜ் மேலையும் எந்த தப்பும் இல்ல. பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்குறேன் நான் சொல்றேன். டேய், நீ சொல்றத கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை எல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கடா. உனக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. ஏன் இப்படி வீண் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? கிளம்புடா. காமாட்சி, உனக்கு உன் புருஷனும் பிள்ளைங்களும் உசுரோட இருக்கணுமா இல்லையா? ஆமா மாமா. அப்ப தயவு செஞ்சு இங்க இருந்து உடனே கிளம்புங்க. இங்க இருக்க வேண்டாம். கிளம்புங்க. டேய், என்னடா இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? கிளம்புங்க உடனே. கிளம்புங்க. அதான் நான் சொன்னேனே, என் தம்பி மொத்த பணத்தையும் நேத்து ஆட்டைய போட்டு ஊரை விட்டே ஓடிட்டான். அவ்வளவுதான் உங்க எல்லாரோட பணமும். எப்படியா விட முடியும்? அவன் வீட்டை கொடுத்துற பாருங்க. ஏய், வாங்க போலாம். வாங்க போலாம். பாரு. வாங்கயா. வீட்டுக்கார பணத்தை ஏமாத்தி ஓடிட்டானே, அவனா நல்லா இருப்பானா? இந்த பக்கம் ஊத்து. வையா. வயிறு எரியுற மாதிரி அவன் வயிறு எரியட்டும். ஒளிச்சுடியா. இந்த பக்கம் வையா. இந்த பக்கம் ஊத்து. நல்லா ஊத்து. சரி, இந்த பக்கம் வைங்க. டேய் முத்துவேலு, இந்த ஊர்ல நல்ல பேரும் புகழும் வாங்கி என் வயிறை எரிய வச்சல. இப்ப பாருடா, உன் வீடே பத்தி எரியுது. வடிவு, நீ சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற நிலைமையில கயல் கிட்ட சொல்ல முடியாதுதான். ஆனா இத சொல்லாமலே கடைசி வரைக்கும் இருந்துட முடியாதுல்ல. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. எப்பவோ அவகிட்ட வாங்க போற திட்டையும் அவமானத்தையும் இப்ப இந்த ஊர்லயே வாங்கிட்டா என்னன்னு தோணுது. ஐயோ, என்னங்க நீங்க ரெண்டாங்கட்டானா பேசுறீங்க? அந்த அளவுக்கு எனக்கு குழப்பமாவும் பயமாவும் இருக்குடி. தெரியாம பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு இல்ல பண்ணிருக்கேன். யோசிச்சு பார்த்தா எனக்கே என்ன நினைச்சு கேவலமா இருக்குடி. இத சொல்லலாமா வேண்டாமான்னு ஒண்ணுமே புரியலடி. ஐயோ, சொல்ல வேண்டாங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏற்கனவே மீனாட்சி திட்டிட்டு போன கோவத்துல கயல் அப்செட்டா இருப்பா. இதுல நீங்க இது சொன்னீங்கன்னா சோலி முடிஞ்சுதுங்க. ஒரு பக்கம் கயல் உங்களை வெறுப்பானா, இன்னொரு பக்கம் அந்த சரவணவேலு உங்களை வெளுத்து தொங்க விட்டுருவான்.